ஹலோ ஸ்வேதா, குரல் கேட்டு திரும்பினேன். பழகிய முகம், ஆனால் சட்டுன்னு யாருன்னு நினைவுக்கு வரல. யோசித்து கொண்டிருக்கும்போதே நான் பிரகாஷ், என்ன அடையாளம் தெரியல உனக்கு? ஞாபகம் வந்துடுச்சு. இவன் எங்கள் ஸ்கூலில் அக்காவோட கிளாஸ்மேட்டு. +2 படிக்கச்சே அக்காவை சுற்றி சுற்றி வந்து டார்ச்சர் கொடுப்போம். ஐயோ, இவன் எங்கே என்ன பண்ணுறான்? அக்கா இங்கே இருக்கிறது தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவானே. ஓ, நினைவு வந்துடுச்சு. பிரகாஷ் தானே, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. நான் இங்கே தான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலையாக இருக்கேன் ஸ்வேதா. உங்கள் ஃபேமிலி சென்னையில் தான் இருக்கீங்களா? அக்கா எப்படி இருக்காங்க? அட, இந்த கேள்வியை நீ கேட்காம விடுவேன் பார்த்தேன். நீ இன்னும் மறக்கலையா என்று நினைத்தவாறே சௌக்கியமாக இருக்காங்க என்றேன். அப்பா அம்மாலாம் நலமாக இருக்காங்களா? பதில் சொல்வதற்கு முன் எனக்கு பழைய நிகழ்ச்சி ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு நாள் +2 படிக்கச்சு இவன் என்ன பண்ணான், ஒரு தட்டில் பழம்பாக்கு வெத்தலை ஒரு புடவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து, நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு காலில் வந்துட்டான். அம்மா பல வளர்த்து போயிட்டாங்க. யார் இந்த பையன்? இவனா வரான், புடவை கொடுக்குறான், காலில் விழுறான், என்ன இது கல்யாணங்கிறது அப்படி சட்டுன்னு முடிவு செய்ய முடியுமா? யார் இந்த பையன், என்ன ஏதுன்னு புரியலேன்னு ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டாங்க. நான் அப்போ அங்கே தான் இருந்தேன். சட்டுன்னு அம்மா கையை பிடிச்சி உள்ளே தரன்னு இழுத்துட்டு போனேன். அம்மா, பயப்படாத, இவன் ஒரு லூசு பையன், அக்காவோட கிளாஸில் படிக்கிறான், இவன் அக்காவை சுற்றி சுற்றி வந்து டார்ச்சர் பண்ணுவான். நான் உங்கள்கிட்ட இதை பற்றி சொன்னதில்லை, ஏன்னா நீ கவலைப்படுவில்ல, அதனால் நாங்கள் 2 பேருமே இதை உங்கள்கிட்ட மறைச்சிட்டோம். ஒன்றும் பயப்படாத, இவனை நல்ல வார்த்தை சொல்லி எப்படியான்னு அமுச்சு விட்ரு, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்றேன். அம்மா மெதுவாக வெளியே வந்து, தம்பி, நீ இப்போ தானே படிச்சிட்ருக்க, இன்னும் நல்லா படித்து மேலே வாப்பா, அவளும் நல்லா படித்து மேலே வரட்டும். உங்கள் அப்பா அம்மாவுக்கும் கனவு நிறையா இருக்கும் இல்லையா, உன்னை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ பார்க்கணுன்னு, அதுக்கு தானே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த வயசில் இதெல்லாம் தேவையா என்றாள். ஆனால் இவன் தான் பொறுக்கி பையனாச்சே, அதெல்லாம் காதலே வாங்கலை. இல்லைம்மா, எங்களுக்கு இப்போவே கல்யாணம் செஞ்சு வச்சுருங்க, நாங்கள் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிடுவோம், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் அணுவை என் கண்ணு போல் பார்த்துப்பேன் அப்படின்னா. சரி தம்பி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், சாயங்காலம் அணுவோட அப்பா வரட்டும், நான் கலந்து பேசி அப்புறமா சொல்கிறேன், நீ இப்போ போயிட்டு வா தம்பி என்று கூற ஒரு வழியாக அன்றைக்கி அங்கேருந்து நகர்ந்து போனான். சாயங்காலம் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அப்பா மேலும் கீழும் குதிப்பார், அக்காவை தான் குறை சொல்லுவார். நானும் அம்மாவும் யோசித்தோம். அவன் வீடு எங்களுக்கு தெரியும், நேர போய் அவங்க அப்பாட்ட சொல்லிடலாமா என்று நானும் அம்மாவும் யோசித்தோம். அப்புறம் அம்மா ஒன்று சொன்னான், ஐயோ இப்போ போய் ஒன்றும் சொல்லிட்டாத, ஏன்னா அவங்க வீட்டிலே பெரிய ரகலாயிடும், இந்த பையனை படித்து பாஸ் பண்ணணும், அவங்களுக்கு அதானே கனவாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இரு, இதை மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும் என்றவள் சத்தம் போடாமல் என்ன செஞ்சானே தெரியல. அப்புறம் பிரகாஷ் அக்காவை பின்தொடர்றதை நிறுத்திட்டான், நிமிந்து கூட பார்க்கறதில்ல. அப்புறம் +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்துட்டான்னு கேள்விப்பட்டோம். அம்மா என்ன செஞ்சான்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, கேட்டபோது அவள் சொல்ல மறுத்துட்டா. இப்போ 15 வருஷம் கழித்து பிரகாஷை பார்க்குறேன். இவன் பழைய பிரகாஷாக இல்லை, ஆளே மாறி இருந்தான், ரொம்ப டீசெண்டாக இருந்தான், ஆள் ரொம்ப மாறி இருந்தான். நான் சட்டுன்னு நிகழ்காலத்துக்கு வந்தேன். என்ன பிரகாஷ், என்ன கேட்ட அப்படின்னேன். நீங்கள்லாம் சென்னையில் தான் இருக்கீங்களா? ஆமாம் பிரகாஷ், நீ என்ன பண்ணுற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரணுமே. அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவும் நானும் கோயம்புத்தூரில் தான் இருக்கோம், அக்கா இங்கே இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு இப்போ வந்திருக்கேன். நான் திருமணம் செஞ்சுக்கல, அக்கா கணவர் இங்கே தான் டாக்டராக இருக்கார்.
அவளுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. ஓ அப்படியா? நான் ஒரு தடவை உங்கள் அம்மாவை பார்க்கணுமே. எனக்கு அவனை பார்த்ததும் சிறிது நம்பிக்கை வந்தது. பழைய பிரகாஷ் இல்லை, அவனும் லைஃப்பில் அடிபட்டிருப்பான் போல. நன்றாக மாறியிருந்தான். ஓ வாயன் பிரகாஷ் என்று கூறிவிட்டு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்தேன். ஃபோன் செஞ்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்தான். அக்கா கணவர் டியூட்டிலேருந்து வரல. அம்மா, அக்கா, நான் 3 பேரும் ஹாலில் பிரகாஷ்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அக்கா கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தா. கரெக்டாக 6 மணிக்கு உள்ளே நுழைஞ்சான் பிரகாஷ். நேராக வந்து எங்கள் அம்மா காலில் விழுந்துட்டான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறியவன் அக்காவை பார்த்து சாரி அனு என்றான். எல்லாரும் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தோம். அந்த அடலசன் ஏஜில் நாம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே சில இதெல்லாம் செஞ்சிடுறோம். அந்த வயசு அப்படி. நல்ல வேளை உங்கள் அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு அருமையாக ஒரு காரியம் செஞ்சாங்க. இல்லைன்னா நான் பாழா போன பிரகாஷாக இருந்திருப்பேன். நான் இன்றைக்கி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, கோவிலில் எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதாவது அணுக்கு சின்ன வயசுலேயே மாமா பையனுக்கு கல்யாணம் முடிக்கிறத ஒப்பந்தம் பேசிட்டாங்க அப்படின்னும், கடவுள் சன்னிதானத்தில் ஒப்பந்தம் பண்ணதுனால அதை மீறினா தெய்வகுத்தாயிடும், அணுவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடலசன் செய்தி தானே, அதை கேட்டு பயந்து போயிட்டேன். நான் இன்னிலேருந்து அணு பின்னாடி சுற்றுறத அவாய்ட் பண்ணிட்டேன். அம்மா மாத்திரம் அன்றைக்கி அந்த பொய்யை சொல்லலைன்னா இன்றைக்கி என் நிலைமை என்ன இருக்கும்? சீரழிஞ்சு போயிருப்பேன். இன்றைக்கி 35 வயசில் நான் ஒரு அமைதியான பொறுப்பான மனிதன், 2 குழந்தைகளுக்கு அப்பா, அன்பான கணவன் என்று கூறியவர் கை கூப்பி விடை பெற்றார். ஆமாம், அவன் இவன் இனிமேல் சின்ன வயசு பையமாய் நான் கூப்பிடலாமா? மெச்சூர்டு பிரகாஷ் இல்லையா? நாங்களும் கை கூப்பி விடை கொடுத்தோம்.